கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஸ்ஐ இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தஞ்சை பாப்பா நாட்டில் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக காவல் உதவி ஆய்வாளர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். காவல் உதவி ஆய்வாளர் சூர்யாவை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டிருக்கிறார். தஞ்சை பாப்பா நாட்டில் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக தற்பொழுது காவல் உதவி ஆய்வாளர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் புகாரை ஏற்க மறுத்த குற்றச்சாட்டில் இந்த இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் காதர் ஹுசேன் இணைந்திருக்கிறார். காதர் ஹுசேன் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இவர் குற்றச்சாட்டை ஏற்க மறுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது கடந்த 12ஆம் தேதி பாப்பாநாடு பகுதியில் ஒரு இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 4 பேர் அன்றைய தினமே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில அந்த பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்க மறுத்ததாக நேற்று பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவருக்கு ஒரத்தநாடு நீதிமன்றம் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. எதற்காக சிகிச்சை அளிக்க மறுத்தீர்கள் என. அந்த புகாரை ஏற்க மறுத்ததாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் பாப்பாநாடு உதவி ஆய்வாளர் சூர்யாவிற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆசிஸ் ராவத் அந்த புகாரை ஏன் ஏற்க மறுத்தீர்கள் என நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது அவர் கூட்டு பாலியல் வழக்கு தற்பொழுது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த கூட்டு பாலியல் வழக்கு என்பது தஞ்சையில் ஒரு பேசு பொருளாக ஆன நிலையில பல்வேறு நாளுக்கு நாள் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து வருகிறது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு ஒரு பெரும் சர்ச்சை இந்த இடத்துல கிளப்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது நேற்றைய தினம் தலைமை மருத்துவருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருந்த நிலையில தற்பொழுது இந்த காவல் உதவி ஆய்வாளர் மாற்றப்பட்டிருப்பது இங்கு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய புகாரை அவர் ஏற்க மறுத்தார் என்பது அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. தற்பொழுது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இடமாற்றம் என்பது ஒரு தீர்வல்ல. இவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது? வேறு இந்த இடமாற்றம் என்பது எதற்காக வாங்க மறுத்தீர்கள், என்ன காரணம் என்பது குறித்து அவர் விளக்கம் அளிப்பதற்காகவே இந்த இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு பிறகு முறையாக விசாரணை நடத்தி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நன்றி காதர் ஹுசேன். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.